ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரேடிங் வித் தம்பு யூடியூப் சேனல். புதுசாக பார்க்குற எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்மளோட ஒரு கால் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. நம்ம டெலிகிராமில் இருக்கிறவங்களுக்கு நான் அந்த கால் பற்றி சொல்லியிருந்தேன். நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்னோட டெலிகிராமையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அங்கே நான் வந்து என்னோட கால்ஸ் அண்ட் லைவ் ட்ரேட்ஸ் பற்றி நான் பேசுவேன் சொல்லுவேன். ஸோ இப்போ வந்து இன்னைக்கு சூப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். நம்மளோட 3 லைன் ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. நிறைய ஆதரவு அதுக்காக எனக்கு வந்துச்சு. ரொம்ப 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 தேங்க்ஸ். அது போக நம்ம செமினாரும் ஒன்று இந்த சண்டே வந்து கண்டக்ட் பண்ணுறதை நான் பிளான் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நான் உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது எல்லாமே நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். நம்ம அதில் ரொம்ப இன்டெப்த்தாகவும் டீட்டெயிலாகவும் எல்லாத்த பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஃபயர் ட்ரேடிங் அக்கௌண்ட். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா பண்ணிக்கலாம். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது போக 3 லைன் ஸ்ட்ராட்டஜி பார்க்காதவங்களுக்காக அதோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நமக்கு தேவைப்பட போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு இண்டிகேட்டர்ஸுமே தேவை கிடையாது. ஜஸ்ட் உங்களோட சார்ட்டை நீங்கள் லான்ச் பண்ணுங்க. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இது ரெண்டுமே பக்காவாக ஒர்க் ஆகும். அதர் அசட்ஸில் வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் டவுட் தான். சரி, பெரிய அளவில் நான் ப்ராக்டிஸ் பண்ண கிடையாது, பட் நிஃப்டியில் நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ரைட். ஸோ இப்போ என்னன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜியோட பேர் வந்துட்டு தேர்ட் கேண்டில் பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன். ஓகே, மேலே பிரேக் அவுட் பண்ணாலும் சரி, கீழே பிரேக் டவுன் பண்ணாலும் சரி, நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். பட் நம்ம ரைட் பண்ண போகிற பாயிண்ட்ஸ் வந்து எப்படின்னா ஒரு 15 பாயிண்ட்ஸ், 10 பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி. அது போக அடிஷனல் போனஸா நம்ம ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி நம்ம எக்ஸிட் பண்றதும் எப்படி, அந்த இண்டிகேட்டர் கூடயே சேர்ந்து டிராவல் பண்ணா இன்னும் எனார்மஸான ப்ராஃபிட்டை வந்து நம்மளால கெயின் பண்ண முடியும். அது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரொம்ப 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 சிம்பிளாக தான் இருக்க போது. இப்போ இது என்னோட 5 மினிட் சார்ட். இங்க நான் என்ன பண்றேன்னா, என்னோட தேர்ட் கேண்டில் இருக்கு இல்லையா, என்னோட தேர்ட் கேண்டிலோட ஹை அண்ட் லோ இது ரெண்டும் நான் வந்து மார்க் பண்றேன். ஹையை மார்க் பண்ணிட்டேன். இப்போ என்னோட லோ, அந்த தேர்ட் கேண்டலோட லோவையும் நான் மார்க் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு இந்த தேர்ட் கேண்டலுக்கு கீழே என்னோட ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் என்ட்ரி எடுக்க போறேன். ரைட். ஸோ எனக்கு இங்க இந்த கேண்டில் இதுதான் என்னோட தேர்ட் கேண்டில். கரெக்டுங்களா? 5 மினிட்ஸ் வச்சிருக்கேன். 5, 10, 15 மூணாவது கேண்டில். இந்த கேண்டில் எனக்கு எப்போ பிரேக் டவுன் கொடுக்குதோ இல்லை பிரேக் அவுட் கொடுக்குதோ நான் என்ட்ரி எடுக்க போறேன். எனக்கு இந்த இடத்துல பிரேக் டவுன் கொடுத்துருச்சு. ஓகே, அப்போ நான் என்ன பண்ணணும், இந்த கேண்டில் என்ட்ரி எடுக்கணும். டார்கெட் எவ்வளோ வைக்கணும்? 10 பாயிண்ட்ஸ் வைங்க, இல்லை ஒரு 15 பாயிண்ட்ஸ் வைங்க. இல்லை அப்படின்னா எப்படி எக்ஸிட் பண்ணலான்றதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்துட்டு இஎம்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர், மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்போனன்ஷியலை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் பை டிஃபால்ட்டாக 9 வச்சுக்கலாம். ஓகே, 9க்கு இந்த 9 இஎம்ஏ இருக்கு இல்லையா, இதுக்கு மேலே ப்ரைஸ் க்ளோஸ் ஆச்சுன்னா ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் பொசிஷன், அவ்வளோதான் மேட்டர். ஓகே, நீங்கள் உங்களுக்கு ஸ்டாப் லாஸே வந்துட்டு இந்த 9 இஎம்ஏவாக தான் இருக்க போகுது. இப்போ நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க, வெரி நெக்ஸ்ட் கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா கோ ஃபார் த எக்ஸிட். ஓகே, இதுல வந்து உங்களுக்கு பெருசா லாஸ் ஆகாது. ஸோ இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த தேர்ட் கேண்டில் ஃபர்ஸ்ட் இங்கே கட் பண்ணியிருக்கு. என்னோட 940க்கு நான் என்ட்ரி எடுக்கிறேன். புட் ஆப்ஷன் ஐடிஎம் எடுங்க, ஓடிஎம் ஆர் ஏடிஎம் எடுக்க வேண்டாம். ஓகே, ஸோ என்ட்ரி எடுக்கிறேன். எனக்கு நம்ம எங்கே இதை க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணுறேன். கரெக்டுங்களா? ஒன்று எனக்கு காஸ்ட் டு காஸ்ட்டாக இருக்க போகுது, இல்லைன்னா எனக்கு 10 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் வச்சு நான் எடுக்க போகிறேன். ரைட், இது பிரச்சனை கிடையாது, ப்ராப்ளம் இல்லை. ரைட், நீங்கள் வந்து எடுக்கிறீங்க, காஸ்ட் டு காஸ்ட் நீங்கள் கட் பண்ணியிருந்தாலும் வெல் அண்ட் குட். நெக்ஸ்ட்டு இந்த ஹையை எகைன் நமக்கு எங்கே பிரேக் பண்ணியிருக்குன்னா, இந்த கேண்டில் பிரேக் பண்ணியிருக்கு. நீங்கள் இந்த கேண்டில் என்ட்ரி எடுக்கணும். 1255 என்ட்ரி எடுக்கணும். இது நீங்கள் எப்போ க்ளோஸ் பண்ணணும்னா, உங்களுக்கு எப்போ அந்த ரெட் கலர் கேண்டில் வந்து 9 இஎம்ஐ கீழே க்ளோஸ் ஆகுதோ அப்போ நீங்கள் எக்ஸிட் பண்ண போகிறீங்க. நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இதுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து 9 இஎம்ஐக்கு கீழேயோ மேலேயோ க்ளோஸ் பண்ணுற பொறுத்து தான். ஸோ நீங்கள் இந்த இடத்துல சிஇ எடுக்க போகிறீங்க. எப்போ இந்த பிரேக் அவுட் அடுத்த கேண்டில் சிஇ எடுக்க போகிறீங்க, ரைட் பண்ணி கொண்டு போகிறீங்க, இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ நீங்கள் என்ட்ரி ஆகுறது எத்தனை பாயிண்ட்லன்னா 25,330 வச்சுக்கலாம். நீங்கள் எக்ஸிட் பண்ணுறது வந்து 25,385. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 50 பாயிண்ட்ஸ் நீங்கள் இதில் கேப்சர் பண்ணுறீங்க. ரைட், இது வந்து சிம்பிள், இவ்வளோதான் ஸ்ட்ராட்டஜியே முடிஞ்சு. நீங்கள் எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம தான் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? அதை நீங்கள் மறந்துடவே கூடாது. ரைட், ஸோ இப்போ எனக்கு இந்த டேவை பார்க்குறேன். 28 எனக்கு இது என்னோட தேர்ட் கேண்டிலாக இருக்குது. 925க்கு இது பிரேக் பண்ணுது. ஸோ நான் என்ட்ரி எடுக்கிறேன். இங்கே வந்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ரைஸ் வந்துட்டு இஎம்ஐக்கு மேலே இருக்குது, எப்படி ப்ரோ எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் என்ட்ரி எடுங்க. என்ட்ரி எடுத்துட்டு இந்த மாதிரியான டைமில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, எனக்கு வந்து ஸ்டாப் லாஸ்க்கு வந்து எனக்கு இதுக்கு மேலே எனக்கு க்ரீன் வந்துருச்சு, நான் க்ளோஸ் பண்ணிடுவேன்.
நான் வந்து எப்படி ப்ராஃபிட் புக் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி டைம்ல நீங்க என்ட்ரி எடுக்கிறப்ப என்ன பண்ணணும்னா, இந்த கேண்டில் ரொம்ப பெருசா இருந்தா அதோட பாதியை நீங்க ஸ்டாப் லாஸா வைக்கணும். சின்னதா இருந்துச்சுன்னா அதோட ஹையை நீங்க ஸ்டாப் லாஸா வைக்கணும். எப்போ மூவிங் ஆவரேஜோட மேல பிரைஸ் இருக்கிற பட்சத்துல, இல்லைன்னா நீங்க அதை பண்ண வேண்டியது கிடையாது. ஓகே, ஸோ நீங்க இப்படி வச்சுட்டு நீங்க அப்படியே ரைட் பண்ணி வந்தா இந்த இடத்துல நீங்க எக்ஸிட் பண்ணுவீங்க. இது உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஸ்ட்ராட்டஜி இதா இருக்கும், ட்ரேடா இருக்கும். ரைட்டா? ஸோ இந்த இடத்துல பாருங்க, இது ஒரு தேர்ட் கேண்டில். எனக்கு பீட் மேல எதுவும் பண்ணல, ஸோ நான் அதை விட்டுட்டேன். ஸோ இந்த இடத்துல பார்ப்போம். ஸோ இது என்னோட தேர்ட் கேண்டில் 1 லோ மார்க் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ எனக்கு இங்க என்ன ஆயிருக்குன்னா அதே மாதிரி எனக்கு இந்த கேண்டில் பிரேக் பண்ணிருச்சு. நான் வெரி நெக்ஸ்ட் கேண்டில் என்னோட கால் ஆப்ஷன் என்ட்ரி எடுக்கிறேன். ஜஸ்ட் புக் சம் 10 பாயிண்ட் 15 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட். ஆனால் இதோட மொமெண்டம் பாருங்க, ஒரே கேண்டில் எனார்மஸா இருந்துச்சு. ஃபைன். பட் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு எக்ஸிட் பண்ண போறீங்க. இங்க இந்த இடத்துல போயிட்டு எக்ஸிட் பண்ண போறீங்க. பட் நீங்க எனக்கு 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் போதும், நான் இதே மாதிரி டிராவல் பண்ணிக்கிறேன்னா வெல் அண்ட் குட். ஆனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம இந்த இஎம்ஐவை நம்பி உட்கார்ந்தீங்கன்னா வேற லெவல்ல நிறைய ப்ராஃபிட் சம்டைம்ஸ் எடுக்கலாம். 1:10 1:20 அந்த மாதிரி எவ்வளவு வேணா எடுக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்க, எனக்கு இந்த தேர்ட் கேண்டில் இங்க வந்து பிரேக் ஆகுது. பட் இது வந்து எனக்கு என்ன ஆகுது, எஸ்எல் ஹிட் பண்ணுது. பட் அதே சமயம் இந்த லோவை வந்து எனக்கு இங்க பீட் பண்ணுது. மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த லோவை எனக்கு வந்து இந்த இடத்துல பீட் பண்ணுது. நீங்க என்ட்ரி எடுங்க, அப்படியே வெயிட் பண்ணி உட்காருங்க. ஜாலியா இங்க போய் உங்க ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லாஸ் ரொம்ப சின்னதா இருக்கும், ஆனா ப்ராஃபிட் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். ஆனா தயவு செஞ்சு நீங்க என்ன பண்ணணும், உங்களோட இஎம்ஐ கூட சேர்ந்து டிராவல் பண்ணணும். ஸோ இது வந்து நமக்கு 21st இது என்னோட தேர்ட் கேண்டில். இதோட நான் லோ மார்க் பண்றேன், ஹையை மார்க் பண்ணல. ஏன்னா நமக்கு அன்னைக்கு ஹை கட் பண்றதுக்கு முன்னாடி லோ கட் பண்ணியிருக்கு. எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கேண்டில். ஹை எனக்கு கட்டாக கிடையாது, இருந்தாலும் நான் உங்களுக்கு வச்சு காட்டிடுறேன். ஸோ எனக்கு இந்த இடத்துல கட் பண்ணுது. ஸோ ட்ராவல் பண்ணுறேன் சூப்பரான பர்ஃபெக்டான ஒரு ப்ராஃபிட் நான் புக் பண்ணுறேன். இது ரொம்ப சிம்பிள் கைஸ், ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த இடத்துலையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இது வந்து என்னோட தேர்ட் கேண்டில். இந்த இடத்துல இருக்கு, எனக்கு பிரேக் அவுட் கொடுக்குது. நான் என்ட்ரி எடுக்கிறேன், ட்ராவல் பண்ணி போகிறேன். பட் இதுக்கு மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு. யூ ஜஸ்ட் க்ளோஸ் த பொசிஷன், நாட் அ ப்ராப்ளம். ஏன்னா நமக்கு இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டை வந்து நம்ம பக்காவாக இருக்கணும். ஓகேங்களா? நம்ம என்ட்ரியில் எடுத்துட்டு எனக்கு வந்து இங்கே போயிடுச்சு, மறுபடியும் கீழே தான் போயிடுச்சு, இந்த மாதிரி நமக்கு ஸ்டோரியே வேண்டாம். ஓகே, ஜஸ்ட் போச்சுன்னா எக்ஸிட் பண்ணிடுங்க, அவ்வளோதான் சிம்பிள். இதுக்கு மேலே வேணா நீங்கள் நம்ம 3 லைன் ஸ்ட்ராட்டஜி எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு இது தெரிஞ்சிருக்கும். ஐ மீன் ஒரு நல்ல ஒரு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்து உங்களுக்கு தெரியும். ஃபைன். ஸோ இது வந்து இவ்வளோதான் கைஸ், ரொம்ப சிம்பிள். தயவுசெய்து இதெல்லாம் நிறைய பேர் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. இதை நீங்கள் பேங்க் நிஃப்டியில் செக் பண்ணாலும் ஒர்க் ஆகும், அதுக்கப்புறம் நீங்கள் நிஃப்டியில் பக்காவாக ஒர்க் ஆகும். பட் அதர் அசட்ஸ் வந்து எனக்கு டவுட் தான், எனக்கு பெரிய அளவில் தெரியல. ஓகேங்களா? ஸோ நம்மளோட 3 லைன் ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்பவும் பக்காவாக ஒர்க் ஆகும். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இது வந்து நம்ம பேங்க் நிஃப்டி. இன்னைக்கு நம்ம காலையில் என்ன பண்ணியிருக்காரு தலைவர், அப்படியே பிரேக் பண்ணி அப்படியே டிராவல் பண்ணி மேலே போயிட்டே இருந்திருக்காரு கண்டினியூஸாக, எங்கேயுமே ரிவர்ஸ்லேயே கொடுக்கல. இப்போதைக்கு நம்ம பட்ஜெட் வரைக்கும் நீங்கள் பேங்க் நிஃப்டியில் கொஞ்சம் ட்ரேட் பண்ணாமல் இருங்க. நீங்கள் ஜஸ்ட் நிஃப்டி வச்சு ட்ரேட் பண்ணுங்க, அது ரொம்பவும் சூப்பராக ஒர்க் ஆகும். ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும் நிஃப்டி. ஏன்னா உங்களுக்கு வொலாட்டிலிட்டி இண்டெக்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு 13 தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகும். பெருசாக உங்களுக்கு வந்து மேலே கீழே ப்ரைஸ் மூமெண்ட்டோ வொலாட்டிலிட்டியோ இருக்காது. ரைட்? ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் டெலிகிராமையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். செமினாருக்கு வந்துடுங்க.